அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் வாழ்கின்ற தமிழர்கள் அமெரிக்க தமிழ் சங்கம் மூலமாக ஒரு நிகழ்ச்சிக்காக நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த சில திரைப்படங்களில் நடித்துள்ளார் மற்றும் அரசு ஊழியர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்களின் பட்டிமன்றத்திலே இவருக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. அப்படிப்பட்ட பெயருக்கும் புகழுக்கும் பெருமை சேர்த்த பட்டிமன்ற பேச்சாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு ராஜா அவர்கள் அமெரிக்கா சென்று அங்கு உள்ள நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு, அங்கு நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் என்று நினைத்து அவருக்கு அறுசுவை விருந்தளிக்க முடிவு செய்து அவரை அழைத்து சென்று விருந்தளித்த பொழுது, அந்த விருந்திலே உணவை தயாரித்த அந்த பணிப்பெண்கள், தமிழகத்தைச் சேர்ந்த பணிப்பெண்களிடம் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டும், மற்றும் நீங்கள் காரைக்குடியா, இந்த சமூகத்தை சேர்ந்தவரா, இந்த ஜாதியை சேர்ந்தவரா என்று உள்ளொன்றும் புறமொன்றும் பேசும் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான தன்னுடைய ஜாதி வெறி பிடித்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், இது போன்ற ஜாதி மிருகங்கள் உள்ளவரை ஜாதி என்பது அழியவே அழியாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, பல ஆயிரம் கிலோமீட்டர் கடல் தாண்டி அமெரிக்காவிலே படித்து அங்குள்ள ஒரு நல்ல நிலைமையிலே இருந்து நம்முடைய தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இது போன்றதொரு நல்ல நபர்களை அழைத்து இவர்களின் பேச்சை கேட்பதற்காக அழைத்த பொழுது, இது போன்றதொரு கீழ்த்தரமான ஈனச் செயலிலே ஈடுபட்டிருக்கிறார், கேள்வி கேட்டுள்ளார் என்பதை எண்ணும் பொழுது மிகவும் மனதை வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அமெரிக்காவிலே நீங்கள் என்ன ஜாதி என்றும் கேட்க மாட்டார்கள். நீங்கள் எந்த நாடு, இந்தியா என்று சொல்வார்கள். இந்தியாவில் எங்குள்ளீர்கள்? தமிழ்நாடு, தமிழ்தான் எங்கள் ஊர் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட அமெரிக்காவிலே இது போன்ற கீழ்த்தரமான வேலைகளை செய்த ராஜா அவர்களை தமிழக காவல்துறையினர் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வலியுறுத்துகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் கூறுகின்றேன், அயல் நாட்டிற்கு செல்லும் பொழுது இது போன்றதொரு கீழ்த்தரமான செயல்களில், பேச்சுகளில் இறங்க வேண்டாம் என்று அண்ணன் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களை வன்மையாக கண்டித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.